ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸா பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர்ஸ், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது எல்லாத்துலயும் இருக்க சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் வரையும் வர அலாட்மெண்ட் ஆர்டர் வர வரைக்குமே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிற அதோட ஃபுல் டீடைல்ஸ் கட் அண்ட் கிளியரா 1 by 1 பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா ரவுண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 14 10 AM ஸ்டார்ட் ஆகி ஜூலை 16 5 PM முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வச்ச 50 to 100 காலேஜஸ் வச்சிருப்பீங்க. அந்த காலேஜஸ்ல எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் சீட்ஸ் பொறுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் வர டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 10 மணிக்குள்ள உங்களுக்கு வந்துடும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 18 கம்ப்ளீட் ஆகும். அந்த ஒன் டேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விருப்பம் இல்ல அப்படின்னா அதை டிக்ளைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிடுவீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், பே ஃபீஸ் அட் TFC சென்டர். நீங்க ஒரு 100 காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சிருப்பீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே, பட் மேல இருக்க காலேஜஸ்ல ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அப்வார்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வார்டு. உங்களுக்கு அலாட்மெண்ட்ல வந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை டிக்ளைன் கொடுத்துட்டு நீங்க அடுத்த அப்வார்ட் மூவ்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அப்வார்டு கொடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க போயிடலாம், மூவ் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் டவுன்லோடு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் காலேஜ் எனக்கு ஓகே, வேற எந்த காலேஜஸும் நான் பார்க்கல, எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 19 to ஜூலை 23 உங்களோட அலாட்மெண்ட் PDF டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல கொடுத்து உங்களோட சீட்டை பிளாக் பண்ணிக்கலாம். டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு இந்த கவுன்சிலிங்கே வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ளைன் அண்ட் குவைட் கொடுத்து வெளியே வந்துடலாம். அப்வார்டு மூவ்மெண்ட்ல அக்செப்ட் கொடுத்து அப்வார்டு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் கொடுத்து அப்வார்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்வார்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த அப்வார்டு மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்வார்டு கேண்டிடேட்ஸ்க்கு எப்ப அலாட்மெண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஜூலை 26 வரும். அக்செப்ட் அண்ட் அப்வார்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், பட் இருந்தாலும் அவங்க பாக்குறேன்னு சொல்லி அப்வார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் ஏதாவது ஒரு காலேஜஸ்ல வந்துச்சு, அவன் ப்ரொஃபஷனல் டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல போய் டைரக்டா அட்மிஷன் பண்ணிக்கலாம். எந்த அலாட்மெண்ட்டும் வரல அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண ஒரு காலேஜஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு அவங்க காலேஜ்ல போய் அட்மிஷன் பண்ணிக்கலாம். டிக்ளைன் கொடுத்து அப்வார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அலாட்மெண்ட்டும் வரல அப்படின்னா ரவுண்ட் 2 அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல வரும். தேர்ட் ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டுக்கு அப்வார்டு மூவ்மெண்ட்டும் வராது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டோட டேட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் சொன்ன கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிட்டி ஆகல அப்படின்னாலும், பிரைவேட் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.